முருகப்பெருமான் பேய்களுக்கும் மோட்சம் அளித்த திருத்தலத்தை பற்றி தெரியுமா? 70 வயதுடைய ஒரு பெண்மணி தனது மகனின் உடல் நலத்திற்காக விளக்கு வந்திருந்தார். தினமும் தனது வீட்டில் பிரார்த்தனை செய்து 48ஆம் நாளில் திரும்பி வருமாறு கேட்டுக்கொண்டனர். இருப்பினும் அந்த மூதாட்டி பிடிவாதமாக இருந்தார். தினமும் வந்து கொண்டிருந்தார். 20 நாட்களுக்கு பிறகு அவள் தன் மகனையும் தன்னுடன் அழைத்து வந்தாள். இருவரும் முருகப்பெருமானின் முன் அழத் தொடங்கினர். குழப்பமடைந்த பூசாரி என்ன நடந்தது என்று அந்த மூதாட்டியிடம் கேட்டார். அது ஆனந்த கண்ணீர் என்று அவள் விளக்கினாள். தன் மகனுக்கு பிறவியிலேயே பேச்சு தடை இருந்தது. தன் காலத்திற்கு பிறகு தனது மகனின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்ட அந்த பெண் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றுவதாக சபதம் செய்தாள். நோய்களை குணப்படுத்தும் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் பிரம்ம சாஸ்தா கோலத்தில் காட்சி தருகின்றார். ராகவேந்திரர் இத்தலத்தில் தங்கியிருந்து வழிபட்ட நிலையில் இவ்வூர் வனப்பகுதியில் பேய்களாய் அலைந்து திரிந்த அனைவருக்கும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தியானித்து மோட்சம் அளித்ததாகவும் தல புராணம் புகழ்ந்திருக்கிறது. இப்புகழ்பெற்ற பாகை எனும் திருப்புகழ் தலம் அரக்கோணம் செல்லும் வழியில் இருக்கின்றது.